ஹாய் செல்லா குட்டீஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் தோழி ஆலிஸ்வெல் ராஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ரெசிபி. இது சாத்துக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு ரோல் பண்ணி கொடுக்கலாம், ஈவன் நம்ம தோசைக்கு ஸ்டஃபிங் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சம், எப்பவுமே உருளைக்கிழங்கு கொஞ்சம் நமக்கு எண்ணெய் கூட வேணும் இல்லையா, அதனால எண்ணெய் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சது 2.5 டீஸ்பூன் இருக்கும். 2.5 டீஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுட்டு காயட்டும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக இருக்குது. அதில் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கூட இல்லை, அதை விட கம்மி தான். அதனால் ஒரு வெங்காயம். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் ஏற்ற உப்பு இதில் நான் போட்டுடுறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு, கொஞ்சம் ஒரு பாதி ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக இருக்குது இல்லையா. இப்போ இதுலேயே வந்து நான் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம வந்து ஏன் இதில் குழம்பு மிளகாத்தூள் எண்ணெயிலே சேர்த்துக்கிறோன்னா, அந்த எண்ணெயிலே அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர். அது கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு இதுலேயே நம்ம வேக வச்சு உரிச்ச உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வந்து குக் ஆகட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வேக வச்சு நான் உரித்து வச்சுருக்கேன், அதை வந்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் இதை வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அப்படி தான் என் பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். வேணுங்கிறவங்க இது சின்ன பீஸாக கூட உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ட்ரை தான், இது வந்து இது கிடையாது, கிரேவி டைப் கிடையாது, இது ட்ரை. ஆனால் இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ஈவன் சப்பாத்திக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு இது பெட்டராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. லைக் நிறைய காரம் சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் இதில் காரம் ஆட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இது கம்மியாக இருக்கும் காரம். இது வந்து ஒரு 2 ஸ்பூனுங்கிறதுனால இது ஒன்றும் அவ்வளோ நிறைய காரம் கிடையாது. இது நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் அடுப்புலேயே சிம்மில் இருக்கட்டும். சூப்பரான சுவையான ஸ்பைசி பொட்டேட்டோ ரெசிபி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.